கேடில் விழுச்செல்வம் என்று 2000 வருடங்களுக்கு முன்னரே கல்வியின் பெருமையை பேசிய தமிழ் இனத்தின் தொன்மையான நகரங்களில் ஒன்று தூத்துக்குடி. இந்த நிலப்பரப்பில் உள்ள ஒரு சிறிய ஊராகிய தருவைக்குளத்தின் பெருமை மிகு அடையாளமாக திகழும் அரசு மேல்நிலைப் பள்ளி தன் கல்வி பயணத்தில் 60 ஆண்டுகளை கடந்திருக்கிறது. அளப்பரிய சாதனைகளை செய்திருக்கிறது. இந்த மேல்நிலைப் பள்ளியின் வைர விழாவில் அது கடந்து வந்த காலச்சுவடுகளை வைரச் சுவடுகளாக, வரலாற்றின் ஆணி வேர்களையும் அதன் விழுதுகளையும் அரிச்சுவடியாக அறியத் தொடங்குவோம். 19ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் நமது நாட்டில் மாபெரும் வரலாற்று திருப்பங்கள் ஏற்பட்டுக் கொண்டிருந்தன. தென் தமிழகம் பாளையங்களாக பிரிக்கப்பட்டு பாளையக்காரர்களால் நிர்வகிக்கப்பட்டு வந்தாலும் மேலடுக்கில் அமர்ந்திருந்த ஆங்கிலேயர்களுக்கு கட்டுப்பட்டுதான் தங்களது நிர்வாகத்தை மேற்கொண்டனர். இந்த பாளையக்காரர்கள் சின்னஞ்சிறிய ஊர்களை நிர்வகிக்க, வரி வசூல் செய்ய ஒவ்வொரு ஊருக்கும் கர்ணம் என்ற பெயரில் அதிகாரிகளை நியமித்து உள்ளனர். கர்ணம் என்ற பெயரில் இருந்த அதிகாரிகள் பெரும்பாலும் நேர்மையாக நடந்து கொள்வதில்லை என்ற குற்றச்சாட்டு கிராமப்புற ஏழை எளியவர்களிடமும் ஒடுக்கப்பட்ட மக்களிடமும் இருப்பதுண்டு. தடியெடுத்தவன் தண்டல்காரன் என்ற சொல்லுக்கு இணங்க செயல்பட்ட சில கர்ணக்காரர்களால் பல கிராம மக்கள் அவதிப்பட்டு வேதனையை வெளியே சொல்ல முடியாமல் தவித்த காலகட்டம் அது. அப்படிப்பட்ட வேதனை மிகுந்த வரலாற்று தருணங்களில் சிக்கிக்கொண்ட கிராமங்களில் ஒன்றுதான் தருவைக்குளம். இன்றைய தூத்துக்குடி மாவட்டம் அல்லது ஒருங்கிணைந்த திருநெல்வேலி மாவட்டத்தின் தூத்துக்குடி மாநகருக்கு வடதிசையில் கடற்கரை ஓரத்தில் அமைந்திருக்கும் சிறிய ஊர்தான் தருவைக்குளம். ஓட்டப்பிடாரம் தாலுகாவிற்கு உட்பட்ட இந்த தருவைக்குளம் கிராமத்தை கர்ணம் என்ற அதிகாரிகள் மூலம் எட்டயபுரத்து பாளையக்காரர்கள் நிர்வகித்து வந்தனர். அந்த நிர்வாகி கிராம மக்களிடம் இருந்து பெற்ற வரியை கையாடல் செய்தார். எட்டயபுரம் சமஸ்தானத்திடம் மக்கள் வரி செலுத்தவில்லை என்று பொய் புகார் சுமத்தினார். சமஸ்தானமோ வரி செலுத்தப்படாத நிலங்களை கையகப்படுத்த உத்தரவிட்டது. அப்பாவி கிராமத்து மக்கள் செய்வதறியாது திகைத்தனர். இந்த சிக்கலுக்கு தீர்வு காண தருவைக்குளம் ஊர் பெரியவர்கள் திரு மரியசிங்கராயர் தலைமையில் ஒன்று கூடி எட்டயபுரம் சமஸ்தானத்தை சந்தித்து உண்மையை எடுத்துரைத்தனர். தங்கள் பிரச்சனைக்கு தற்காலிக தீர்வு கண்டனர். இனி எதிர்காலத்தில் இது போன்ற இடர்பாடுகள் ஏற்படாமல் இருக்க வேண்டுமானால் நமக்கு கல்வி தேவை என்ற கருத்தின் மீது வேட்கையாக இருந்தனர். மறக்க வேண்டாம், வஞ்சனைகள் செய்வாரோடு இணங்க வேண்டாம். அதே காலகட்டத்தில், அதாவது 1884வது ஆண்டில் கிறிஸ்துவ நிர்வாகத்தின் ஒரு பிரிவினரால் தருவைக்குளத்தில் முதல் ஆரம்ப பாடசாலை தொடங்கப்பட்டது. இந்த பள்ளியே TDTA தொடக்க பள்ளியாகும். ஆனால் இந்த பள்ளியை கத்தோலிக்க திருச்சபை மக்கள் நாடி செல்லவில்லை என்று கூறப்படுகிறது. விண்ணுலக நவவிலாச தூதர்களின் தலைவரே தூய மிக்கேலே. அதே சமயம் திருச்சிராப்பள்ளி மறை மாவட்டத்தின் ஓர் அங்கமாகவும் தூத்துக்குடி மறை மாவட்டத்திற்கு உட்பட்டும் இருந்த தருவைக்குளம் தூய மிக்கேல் ஆலயம் கத்தோலிக்க திருச்சபை மக்களின் ஆன்மீக தேவையை பூர்த்தி செய்து வந்தது. அதுபோலவே தங்களது கல்வி தேவையையும் திருச்சபை பூர்த்தி செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையையும் முன்வைக்கப்பட்டது. இது நிகழ்ந்தது 1903ஆம் ஆண்டு. இந்த கோரிக்கையை பரிசீலனை செய்த ஆயர் மோகன் சிங் ஓர் ஜான் பார்த்தே உள்ளிட்ட மறை மாவட்ட நிர்வாகிகள் தருவைக்குளத்தில் ஒரு தொடக்க பள்ளியை உருவாக்கிட ஒப்புதல் அளித்தனர். 1906ஆம் ஆண்டு தருவைக்குளம்
தூய மிக்கேல் ஆலயத்தின் பங்கு பொறுப்பை ஏற்ற அருள்பணி சுவாமிநாதன் அவர்கள் பள்ளிக்கூடத்தை உருவாக்க உரிய நடவடிக்கைகள் மேற்கொண்டு தூய மிக்கேல் தொடக்கப் பள்ளியை தொடங்கினார். இன்று வைர விழா காணும் அரசு மேல்நிலைப் பள்ளியின் விதைதான் இது. ஆம், இந்த தொடக்கப் பள்ளிதான் பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு மாற்றங்களை சந்தித்து மேல்நிலைப் பள்ளியாக வடிவம் பெற்றது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, எமது தருவைக்குளம் அரசு மேல்நிலைப்பள்ளி தனது 60வது வைர விழாவை கொண்டாடுவது குறித்து எமது தருவைக்குளம் பங்கு சமூகம் மிகுந்த ஒரு மகிழ்ச்சியும் பெருமையும் அடைகின்றது. இது உண்மையிலே ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நிகழ்வு. இந்த ஒரு பள்ளியை பற்றி சொல்லும் பொழுது உண்மையிலே மிகுந்த ஒரு மகிழ்ச்சியும் மிகுந்த ஒரு பெருமையும் சந்தோஷமும் அடைகின்றோம். ஏனென்றால் இந்த பள்ளியிலிருந்து எத்தனையோ ஒரு சாதனையாளர்களை இந்த பள்ளி உருவாக்கி கொடுத்திருக்கின்றது. அது மருத்துவர்கள், வழக்கறிஞர்கள், குருக்கள் எனும் பல்வேறு திறமையாளர்களை இந்த பள்ளியானது இனம் கண்டு இந்த சமூகத்திற்கு ஒரு கொடையாக ஒரு பரிசாய் கொடுத்திருக்கின்றது. உண்மையிலே அந்த எல்லா காரியங்களுக்குமே இன்றைய ஒரு பங்கு தந்தை என்ற முறையிலே ஒரு மகிழ்ச்சியோடு நான் எனது நன்றியை நான் சமர்ப்பித்துக் கொள்கின்றேன். அதேபோல கடந்த ஆண்டிலே இந்த பங்கில் பணியாற்றிய அருட்தந்தையர்கள் இந்த பள்ளியுடைய வளர்ச்சிக்காக முன்னேற்றத்திற்காக பெரிய ஒரு உதவியை செய்திருக்கின்றார். அருட்தந்தை மரியமாணிக்கம், அருட்தந்தை நவமணி, இவர்கள் பங்களிப்பு நிச்சயமாக மறக்க முடியாது. தொடக்க காலத்திலே அந்த பள்ளிக்கான நிலத்தை அன்போடு கொடுத்து அந்த பள்ளி வளர்ச்சிக்கு மிக பெரும் துணையாக இருந்த அவர்களுக்கும் இந்த நேரத்திலே கண்டிப்பாக நினைத்து பார்ப்பது நமது கடமை. இந்த தொடக்க பள்ளி ஆண் குழந்தைகளின் கல்வி தேவையை பூர்த்தி செய்தது போலவே 1923ஆம் ஆண்டு தூத்துக்குடி மறை மாவட்டத்தின் முதல் ஆயராக பொறுப்பேற்றுக் கொண்ட மேதகு பிரான்சிஸ் ரோச் ஆண்டகை, தருவைக்குளம் பங்கு தந்தை அருட்பணி மைக்கேல் ஆகியோரின் சீரிய முயற்சியால் பெண் குழந்தைகளின் கல்வி தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் புனித கேத்ரீன் துவக்கப்பள்ளி தொடங்கப்பட்டு அதுவும் இன்று வரை செயல்பட்டு வருகிறது. ஓட்டு கட்டிடத்தில் தொடங்கப்பட்ட இவ்விரு பள்ளிகளும் கான்கிரீட் கட்டடமாக வளர்ச்சி பெற்றது. தொடக்கப் பள்ளியாக செயல்பட்டு வந்த தூய மிக்கேல் தொடக்கப்பள்ளி 1953 நடுநிலை பள்ளியாக உயர்த்தப்பட்டு 6ஆம் வகுப்பு, 7ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்பு என கல்வியை வழங்கத் தொடங்கியது. ஆனால் அந்த வளர்ச்சி அத்தோடு நின்றுவிட்டது. அதற்கு மேலும் படிக்க வேண்டும் என்று மாணவர்கள் விரும்பினாலும் தருவைக்குளத்தில் படிக்க இயலாத சூழ்நிலை ஏற்பட்டது. எனவே தூத்துக்குடிக்கு சென்றால்தான் கல்வியை தொடர முடியும் என்ற சூழ்நிலை ஏற்பட்டபோது படிப்பை பாதியிலே நிறுத்திவிட வேண்டிய நிலை ஏற்பட்டது. படிப்பை விட்டுவிட்டு கிடைத்த வேலையை பார்த்து கொண்டு நிறைய மாணவ மாணவிகளின் எதிர்காலம் இருளில் மூழ்கிக் கொண்டிருப்பது கண்டு ஊர் பெரியவர்கள் வேதனைப்பட்டனர். ஓர் உயர்நிலைப் பள்ளி நமது ஊரில் இல்லையே என்ற மனப்புழுக்கத்தில் இருந்தனர். கல்வியானது பொதுக்கல்வி அதனுடைய அவசியம் ஏற்பட்டு நாட்டிலே அது பொதுக்கல்வி உருவான காலத்தில் ஆரம்பத்தில் தோன்றிய பல கல்விக்கூடங்களில் இந்த தருவைக்குளம் கல்விக்கூடமும் ஒன்றாக இருந்தது. ஆரம்பத்தில் இந்த கல்விக்கூடம் தூத்துக்குடி மறை மாவட்டத்தின் கீழ் செயல்பட்டு வந்தது. அதனால் இந்த பள்ளியினுடைய நடுநிலை பள்ளியாக இருந்த பள்ளியானது உயர்நிலை பள்ளியாக தரம் உயர்த்த வேண்டும் என்ற கோரிக்கை வைக்கப்பட்ட போது காமராசர் காலத்திலே அவர் அரசு பள்ளியாக ஏற்றுக்கொள்வது என்று முடிவு செய்தார். அப்போதுதான் ஓர் அதிசயம் நடந்தது. அங்கு மட்டுமல்ல, தமிழகமெங்கும் ஓர் அதிசயம் நிகழ்ந்து கொண்டிருந்தது. ஆம், தமிழ்நாடு முழுவதும் கல்வியில் ஒரு மகத்தான மறுமலர்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அதற்கு காரணம் 1954 முதல் 1963 வரை தமிழகத்தின் முதல்வராக தனிப்பெரும் தலைவராக திகழ்ந்த பெருந்தலைவர் காமராசர். நாடு பார்த்ததுண்டா, இந்த நாடு பார்த்ததுண்டா, நாடு பார்த்ததுண்டா, இந்த நாடு பார்த்ததுண்டா, தன் வீடு பார்த்த அந்த பெருந்தலைவர் காமராசர் தமிழக முதல்வராக பொறுப்பில் இருந்தபோது 27/1/1960 தருவைக்குளம் கிராமத்திற்கு வருகை தந்தார்.
முன்னொரு காலத்தில் தருவைக்குளம் கிராம மக்களுக்கு அநீதி இழைக்கப்பட்ட போது எட்டயபுரம் ஜமீனிடம் சென்று உண்மைகளை உரைத்த மரிய சிங்கராயர் நினைவாக 1950 முதல் ஒரு வாசகசாலை செயல்பட்டு வந்தது. ஒரு தற்காலிக கட்டிடத்தில் அதற்கு நிரந்தர கட்டடம் கட்ட முடிவு செய்து அதற்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. அந்த விழாவில் பங்கேற்கவே அந்நாளைய தமிழக முதல்வர் காமராசர் தருவைக்குளத்திற்கு வருகை தந்திருந்தார். அந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக் கொண்ட ஊர் பெரியவர்கள் கிராம முன்சிப்பாக இருந்த எம் ஞானப்பிரகாசம் தலைமையில் உயர்நிலை பள்ளி வேண்டும் என்ற கோரிக்கையை பெருந்தலைவரிடம் முன்வைத்தனர். தாமதிக்காமல் உடனுக்குடன் முடிவெடுக்கும் காமராஜர் அவர்களோ, உங்கள் ஊர் நடுநிலைப் பள்ளியை அரசாங்கத்திடம் ஒப்படையுங்கள், அதை அரசாங்கம் உயர்நிலைப் பள்ளியாக தரம் உயர்த்தி தொடர்ந்து நடத்திடும் என்று ஆணித்தரமாக உறுதியளித்தார். எமது குழந்தைகள் படிப்பதற்கு பிச்சை எடுத்தேனும் இந்த கல்வியை கொண்டு செல்வேன் என்று சொன்ன எம் தலைவர் காமராஜர் இவர்களது இந்த அறிவுரைகளின்படியும் கல்வியை பற்றி நன்றாக தெரிந்து கொண்டமையால இந்த அரசு மேல்நிலைப் பள்ளி கடந்த 60 காலமாக தாண்டி இன்னைக்கு வைர விழா கொண்டாட்டத்தில் ஈடுபட்டிருக்கோம். பெருந்தலைவர் காமராஜர் ஒரு மதிப்புமிக்க மனிதராக இருந்த காலத்திலே நமது தருவைக்குளத்துக்கு பயணம் செய்து இங்க வந்து 2 காரியங்களை செய்து எங்களுக்கு படிப்பு சம்பந்தப்பட்ட இந்த நூலகத்தையும் கல்விக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் எங்களுடைய பெரியவர்களுக்கு சொன்னதின் அடிப்படையில் அந்த பெரியவர்கள் எல்லாரும் இணைஞ்சு எங்களுக்கான வழிமுறைகளை இளைய தலைமுறைகளுக்கு காட்டுவதற்காக கல்வி ஒன்றையே சிறப்பாக செய்ய வேண்டும் என்றதன் அடிப்படையில் இன்னைக்கு எக்கச்சக்கமான பேர் நல்ல நிலைமையிலையும் படிப்பின் காரணத்தினால அரசு அதிகாரிகளாகவும் வங்கி பணியாளர்களாகவும் வங்கியினுடைய அந்த திறம்பட்ட மேம்பட்ட செயலாளர்களாகவும் இன்னைக்கு இருக்காங்க. எல்லாமே காரணம் இந்த கல்வி ஒன்றுதான். தூத்துக்குடி கத்தோலிக்க மறைமாவட்டத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கும் நடுநிலை பள்ளியை அரசாங்கத்திடம் ஒப்படைப்பது அத்தனை எளிய காரியம் அல்ல. ஆனாலும் ஊர் பெரியவர்கள் தொடர்ந்து முயற்சி எடுத்தனர். அப்போதைய பங்கு தந்தை அருட்பணி PM மாணிக்கம் துணிச்சலோடு முடிவெடுத்து கிராம மக்களோடு அப்போதைய மறைமாவட்ட ஆயர் மேதகு தாமஸ் பெர்னாண்டோ அவர்களை போய் சந்தித்து தருவைக்குளம் மக்களின் தாகத்தை முறையிட்டார். அன்பு நிறை ஆயர் அதற்கு ஒப்புதல் அளித்தார். மறை மாவட்டத்தின் நிர்வாகத்தில் இருந்த நடுநிலை பள்ளி அரசாங்கத்திடம் ஒப்படைக்கப்பட்டு அது உயர்நிலைப் பள்ளியாக வளர்ச்சி அடைந்தது. இதற்கான ஒப்புதல் ஆணை 1963 ஆண்டில் வழங்கப்பட்டது. நடுநிலைப் பள்ளியில் தலைமை ஆசிரியராக பணியாற்றிய திரு அந்தோணி தங்கசாமி மற்றும் ஆசிரியர்கள் சூசை மைக்கேல், ஆலோசனை மரியான், ராஜம்மாள் போன்றவர்கள் உயர்நிலைப் பள்ளியில் தங்கள் ஆசிரியப் பணியை தொடர்ந்தனர். எந்த காமராசரை கொண்டு 1960 மரியசிங்கராயர் நினைவு வாசகசாலைக்கு அடிக்கல் நாட்டப்பட்டதோ அதே காமராசர் மீண்டும் 1969 தருவைக்குளம் வந்தார் வாசகசாலையை திறந்து வைப்பதற்கு. அப்போது மறக்காமல் உயர்நிலைப் பள்ளியை அதன் வளர்ச்சியை குறித்து விசாரித்து உள்ளம் மகிழ்ந்தார் என்ற வரலாற்று குறிப்பை வழங்கினார் இப்பள்ளியின் முன்னாள் மாணவரும் இந்நாளைய மருத்துவருமான டாக்டர் A. அல்போன்ஸ் ஜெயப்பிரகாஷ். ஹைஸ்கூல் தொடங்குவதற்கு பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் ஆர்டர் கொடுத்ததுனாக 9ஆம் வகுப்பு தொடங்கப்பட்டது. 1963 தொடங்கப்பட்டது. நிக்கோலாஸ் கோயிலின் மேல்புறம் உள்ள பக்தர்கள் தங்குமிடம் ஒரு கட்டடத்திலும் ஒரு கோயிலுக்கும் இடைப்பட்ட அந்த எம்டி லேண்டையும் சேர்த்து பள்ளிக்காக ஒதுக்கப்பட்டது. அப்பொழுது அந்த இடத்திலே ஊரை சுற்றி நிறைய பனைமரங்கள் உண்டு. முழு பனைமரத்தையும் வெட்டி தான் அதிலே தூணாக்கி அதிலே ஓலையிட்டு அதிலே பள்ளிக்கூடம் தொடங்கப்பட்டது. 6, 7, 8, 9 அங்கே தொடங்கினார்கள் 1963. அப்பொழுது கீழே எல்லாம் புழுதி மண்ணாகத்தான் கிடக்கும். அந்த புழுதி மண்ணை மாற்றுவதற்காக நாங்கள் பள்ளி மாணவர்கள் எல்லாம் பைகளிலும் பெட்டிகளிலும் கடற்கரையில் போய் மண்ணள்ளி கொண்டு அதில் சுமந்து கொண்டு போட்டோம். குருத்து மண்ணை கொண்டு கடல் மண்ணை கொண்டு போட்டு அதில் தான் பள்ளி ஆரம்பிக்கப்பட்டது.
ஓலை கூரையிலும் ஓட்டு கட்டிடத்திலும் செயல்பட்டு கொண்டிருந்த உயர்நிலை பள்ளிக்கு உறுதியான ஒரு கான்கிரீட் கட்டிடம் வேண்டும் என்று விரும்பிய பொதுமக்கள் அரசாங்கத்தின் கதவுகளை தட்டிய போது, நீங்கள் நிலம் தாருங்கள், நாங்கள் கட்டடம் தருகின்றோம் என்ற மறுமொழி கிடைத்தது. அப்போதைய பங்கு தந்தையாக பணியாற்றிய அருள்பணி அலாய் எம் நவமணி அடிகளார் ஊருக்கு தென்பகுதியில் உள்ள காலி இடத்தை நன்கொடையாக வழங்குமாறு அந்த நிலத்தின் உரிமையாளர் திருமதி ரோசம்மாள் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வெற்றி கண்டார். அதன்படி திருமதி ரோசம்மாள் அவர்கள் தனக்கு சொந்தமான 1.64 ஏக்கர் நிலத்தை கல்வி பணிக்காக மனமு வந்து நன்கொடையாக வழங்கினார். இந்த பள்ளி கட்டடம் உருவாகிறதுக்கு இடம் கொடுத்தது, நிலம் பள்ளி கட்டுறதுக்குள்ள ஒரு 2 ஏக்கரோ நிலம் கொடுத்தது என்னுடைய மாமியார், என்னுடைய மனைவியுடைய அம்மா. அவங்க கணவர் இறந்த நிலையிலையும் அவங்க கஷ்டப்பட்ட நிலையிலையும் பங்குச்சாமியார் கோயிலில் அறிவித்த உடனே அந்த மனமும் வந்து ஏற்று நம்ம வேறு நிலம் கொடுப்போமே அப்படின்னு கொடுத்தாங்க. 2 ஏக்கர் நிலம். அவங்க பேர் ரோசம்மாள், அவங்க கணவர் பேர் தொம்மையின் நாசி நடார். அவர் இறந்துட்டார். எங்கள் மாமியார் அதை அந்த நிலத்தை உயர்நிலை பள்ளிக்கு நன்கொடையாக கொடுத்துருக்காங்க. அந்த பள்ளி இன்னும் உயர்வடையணும், கல்லூரி வரைக்கும் உயர்வடையணும்னு வாசிக்கிறேன். இந்நிலத்தில் தமிழ்நாடு அரசின் பொதுப்பணித்துறை வழியாக நிலத்தின் மேற்கு பகுதியில் வடக்கிலும் தெற்கிலுமாக எதிரெதிராக 6 வகுப்பறைகள் கொண்ட 2 கட்டடங்கள் கட்டப்பட்டு 1972ஆம் ஆண்டில் புதிய கட்டடத்தில் பள்ளி செயல்பட தொடங்கியது. இந்த பள்ளியில படிச்சு நான் ஒரு பெரிய தொழிலாளராக இருக்கேன். அதே போல டிஎஸ்பி, எஸ்பி, கலெக்டர் வரைக்கும் இந்த பள்ளியில நிறைய உருவாயிருக்காங்க. அதே போல நிறைய பேர் தொழிலில் பெரிய பெரிய கோடிக்கணக்கான ஓனர்மாரும் இந்த பள்ளியில படிச்ச நிறைய பேர் இருக்காங்க. இந்த பள்ளியில படிச்ச பையங்க தான் அவ்வளவு வரும். அந்த காலகட்டத்தில் தருவைக்குளத்தில் உள்ள இந்த உயர்நிலை பள்ளிதான் ஒரு 10 கிலோமீட்டர் சுற்றளவிற்கு உள்ள பல கிராம மாணவர்கள் படிப்பதற்கு உதவியாக இருந்தது. குறிப்பாக இந்த கிராமத்திற்கு வடக்கே உள்ள பட்டினமருதூர், பாலார்பட்டி, மேற்கே உள்ள தக்கம்மாள்புரம், மேலமருதூர், அனைந்தமாடன், பச்சேரி மற்றும் தெற்கே உள்ள வெள்ளப்பட்டி ஆகிய கிராமங்களில் உள்ள மாணவர்கள் இப்பள்ளிக்கு நடந்தே வந்து கல்வி கற்று இன்றைக்கு பற்பல இடங்களில் அரசு பதவிகளிலும் இன்னும் பல உயர்ந்த பதவிகளிலும் நிமிர்ந்து நிற்கிறார்கள். 1978-79ஆம் ஆண்டு தமிழக அரசு தமிழ்நாடு பள்ளி கல்வி திட்டத்தில் சீர்திருத்தம் செய்து 10ஆம் வகுப்பு அடுத்து +2 என மாற்றி 10ஆம் வகுப்பு வரையிலான கல்வியை உயர்நிலை கல்வி என்றும் அதற்கு மேல் +2 கல்வியை மேல்நிலை கல்வி என்றும் வகைப்படுத்தியது. அதன் அடிப்படையில் இப்பள்ளி 2007ஆம் ஆண்டு மேல்நிலை பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டது. மீண்டும் பள்ளிக்கு போகலாம், நம்மை நாம் அங்கே தேடலாம். மீண்டும் பள்ளிக்கு போகலாம். தருவைக்குளம் அரசு மேல்நிலைப் பள்ளிக்கும் எனக்கும் ஒரு பந்தம் உண்டு. எனது தந்தையார் சுசமிக்கேல் ஆசிரியர் அவர்கள் இப்பள்ளியில் 38 ஆண்டு காலமாக ஆசிரியராக பணியாற்றியிருக்கிறார்கள். எனது தாய் மாமா பேராசிரியர் தங்கசாமி அவர்கள் இப்பள்ளியின் உதவி தலைமை ஆசிரியராகவும் வரலாற்று ஆசிரியராகவும் பணியாற்றியிருக்கிறார்கள். எனது பெரியம்மா அந்தோணி ராஜம்மாள் அவர்கள் இப்பள்ளியில் 32 ஆண்டுகளாக ஆசிரியராக பணியாற்றியுள்ளார்கள். தற்பொழுது எனது தங்கை கரோலின் இப்பள்ளியின் உயிரியல் ஆசிரியையாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். நான் இந்த பள்ளியின் முன்னாள் மாணவர். 6 முதல் 10ஆம் வகுப்பு வரை இந்த பள்ளியில் கல்வி பயின்றிருக்கிறேன்.
கடந்த 15 ஆண்டுகளாக இந்த பள்ளியில் உடற்கல்வி ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிறேன். வைர விழா சமயத்தில் இந்த பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றுவதில் நான் பெருமிதம் அடைகிறேன். இந்த பள்ளியின் வளர்ச்சி அந்த சுற்று வட்டாரத்தின் வளர்ச்சி என்று சொல்லலாம். ஏனென்றால் பள்ளிக்கூடம் இல்லை என்ற ஒற்றை காரணத்திற்காக கற்க வேண்டும் என்ற வேட்கை இருந்தும் படிப்பை விட்டுவிட்டு வேறு வேறு திசைகளில் பயணித்த, கிடைத்த ஏதோ ஒரு வேலையில் தங்கள் இளமையை தொலைத்த இளைஞர்கள் ஏராளம். ஒரு சிலரோ தங்கள் ஊருக்குள் உயர்நிலைப் பள்ளி வந்துவிட்டது என்று தெரிந்தவுடன் மீண்டும் ஊருக்கு திரும்பி கல்வியை தொடர்ந்து இன்று உயர்ந்த நிலையை அடைந்துள்ளனர். இந்த ஹைஸ்கூல் வந்ததுனால இந்த மாதிரி இடையில நின்றுட்டு திரும்ப வந்து படித்த பையங்க ஏறாலும் அவங்கெல்லாம் வேறு வேலைகளை பார்க்க போக வேண்டியவங்க படித்து முன்னேறி இருக்காங்க. மேலும் என்னை மாதிரி நான்லாம் அந்த ஹைஸ்கூல் வரலைன்னா இந்த வாத்தியாருங்கிற லிஸ்ட்டுக்கு வந்திருக்க மாட்டேன். பல்சர் கடையோ இல்லை வேறு ஏதோ ஒரு வேலையோ பார்த்துருப்பேன். இப்படி பல பேருக்கு இது உதவியாக இருந்ததுனால ரொம்பவும் பாராட்டக்கூடியது. அந்த நேரம் ஹைஸ்கூல் இல்லாமல் வெளியூர்களில் படிக்க முடியாதவர்களுக்கு அது வந்து ரொம்ப கை கொடுத்துச்சு. கல்வியைப் போல் விளையாட்டிலும் கலை இலக்கியத்திலும் தலை சிறந்த இடத்தை பிடித்திருக்கிறது. சிறந்த வாலிபால் பிளேயர்களை உருவாக்கிய பள்ளிக்கூடம் இது என்ற பெருமையும் இப்பள்ளிக்கு உண்டு. அரசாங்கத்தின் உதவிகள் ஒரு புறம், சேவை அமைப்புகளின் உதவிகள் ஒரு புறம், தனிநபர்களின் உதவிகள் ஒரு புறம் என பல உதவிகள் பெற்று இப்பள்ளி சிறந்த உள்கட்டமைப்பு வசதியுடன் நாள்தோறும் வளர்ந்து வருகிறது. நான் இப்போ இருக்கிறது தூத்துக்குடி. ஆனால் என்னுடைய சொந்த ஊர் தருவைக்குளம் என்ற ஊர். நான் பிறந்து வளர்ந்து பள்ளிக்கூடத்தில் படித்தது எல்லாம் தருவைக்குளத்தில். ஆனால் நான் வந்து 1970 to 71 எஸ்எஸ்எல்சி படித்தோம். அப்போ என் கூட படித்தது நாங்கள் மொத்தம் 12 பேர் தான். 12 பேரில் 7 பேர் பெண்கள், 5 பேர் தான் நாங்கள் ஆண்கள். அப்போ அப்படி இருக்கும்போது எல்லாருமே நல்ல ஒரு ஆசிரியருக்கு கீழ்ப்படிஞ்சு நல்ல, ஆனால் சேட்டைகள் பண்ணுறதுகள் பண்ணியிருப்போம். ஆனால் ஆசிரியர்களை கண்டா அவங்களுக்கு கொடுக்குற மதிப்பு மரியாதை, அவங்களை கண்ட பயம், அதெல்லாம் எங்களுக்கு அவ்வளவுக்கு இருந்தது. அதுலேயும் தங்கசாமி ஆசிரியருங்கிறது எங்கள் ஊருக்கே ஒரு எடுத்துக்காட்டாக உள்ள ஒரு ஆசிரியர். அப்படி இருக்கிற பட்சத்தில் இப்போ என் கூட படித்தவங்க அந்த 12 பேரில் நாங்கள் கரெக்டாக 50வது வருஷம் 2021 எங்கள் வீட்டுக்கு அவ்வளோ பேர் வந்து நாங்கள் ஒரு மொத்தமாக ஒரு கெட் டுகெதர் கலங்க நாங்கள் பண்ணி நிறைய ஃபோட்டோகள்லாம் எடுத்தோம். நான் இப்போ இருந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறது தூத்துக்குடியில் இருந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் எங்களுடைய நினைவு பூரா நாங்கள் பிறந்த அதே தருவகுளத்துக்கிட்ட தான் எங்களுடைய நினைவு பூரா இருக்குது. இப்போவும் தருவகுளத்தில் போய் இருக்கணும்னு தான் எங்கள் மனசு வந்து துடிச்சிக்கிட்டு இருக்கு. ரசிக்க சொல்லுதை தவிர நிகழ்காலத்தை ரசிக்கிற அளவுக்கு யாருமே இல்லாத அளவுக்கு தான் இன்னைக்கு இருக்குது. அந்த காலத்தில் கம்பராமாயணத்துக்குள்ள கூட சொல்லுவாங்க, ஆழி சூழ் உலகமெல்லாம் பரதனை ஆள நீ போய் தாளி இருஞ்சடைகள் தாங்கி தாங்கர்ந்தவன் மேற்கொண்டு பூலி வெண்ண புள்ளிய துறைகளுக்கு 7-2 ஆண்டில் வாபன்றியம் நான் அரசன் என்று சொல்லி அவங்க 14 வருஷம் வனாந்திரம் போனாங்க ராமர் இவங்க. ஆனால் அந்த சீதைகிட்ட கேட்கும்போது பட்டாபிஷேகத்தோட அவங்க சொன்ன வார்த்தை என்னென்னா, சீதை நம்ம 14 உனக்கு என்ன வேணுமோ அதை சொல்லு, நான் உனக்கு செய்து தரேன்னு இவங்க சொல்லும்போது சீதை கேட்ட வரம் என்னன்னா, நாங்கள் 14 வருஷம் சுற்றி திரிஞ்ச வனாந்தரத்தை போய் பார்க்கணும். அப்போ மனுஷனுடைய உண்மையாக உள்ள மனசு எதில் பதியுதுன்னா அவங்க படுற கஷ்டத்தை விட்டு தான் அவங்க ரொம்ப வெளியே வர முடியாதுன்னு இருக்குது. அதே மாதிரி இன்னைக்கு நாங்கள் எவ்வளவு வசதியாக எவ்வளவு இதாக இருந்தாலும் எங்களுடைய எண்ணங்கள் பூரா அந்த தருவகுளத்தில் அந்த பள்ளிக்கூடத்தில், நான் ஒரு ஓலை பள்ளிக்கூடத்தில் தான் அப்போ எங்களுக்கெல்லாம். அப்போ என் கூட படித்த பெண்கள் யாருன்னா ஜோசப்பின், பன்னீர், ஜெயலட்சுமி, வசந்தா, ராஜம்மாள், நிக்கோலாஸ் மணி, இப்படின்னு 7 பெண்கள். ஆண்கள் வந்து காந்திராஜ்னு ஒரு பையன், அதுக்கடுத்தால ராபர்ட்னு ஒரு பையன், அதுக்கு அடுத்தாப்புல நிக்கோலாஸ்னு ஒரு பையன், அப்புறம் மரிதாஸ்னு ஒரு 7 12 பேர் படித்தோம். ஆனால் 12 படித்தா நான் படிப்பில் ரொம்ப கீழே உள்ள ஆள் தான். 12 பேரில் கீழே இருந்து நான் ஃபஸ்ட்டு செகண்ட் வரக்கூடிய ஆள். அந்த அளவுக்கு தான் நான் படிச்சிருந்தேன். ஆனால் திருக்குறள்னா எனக்கு அவ்வளோ ஒரு ஆர்வம். கடைசியில் ரிசல்ட் வரும்போது நாங்கள் 12 பேரில் 11 பேர் நாங்கள் இது பண்ணோம். ஆனால் நான் வந்து அதில் பாஸ் ஆகிட்டேன். அது ஆண்டவனுடைய சித்தம் தான். மைக்கலையா காலில் போய் உளுந்து கேட்டு நான் எஸ்எஸ்எல்சி பாஸ் ஆனேன். அப்போ எங்களுக்கு இன்றைக்கும் அந்த நம்பர் என்னென்னா, எனக்கு 12,439 என்னுடைய நம்பர்.
1431 ஆரம்பித்து 42 வரைக்கும் எங்கள் ஸ்கூலுக்கு எங்கள் கிளாஸில் 12 பேருக்கும் இன்னைக்கும் அந்த இது என்னுடைய மனசில் அப்படியே இருக்குது. தருவைக்குளம் அரசு மேல்நிலைப்பள்ளியினுடைய 60வது ஆண்டு விழா வைர விழாவை கொண்டாடுவதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். ஏனென்றால் நானும் அந்த பள்ளியில் படித்த மாணவன் என்ற முறையில் இந்த விழாவில் கலந்து சிறப்பிப்பதில் மகிழ்ச்சி கொள்கின்றேன். நம்முடைய தருவக்குளம் மேல் உயர்நிலை பள்ளிக்கு 69வது வருஷம் செவலாப்பேரி பள்ளிக்கூடத்திலிருந்து மாறி இங்கே வந்தேன். 69லேருந்து பிறகு ஒரு 75வது வருஷம் வரைக்கும் இங்கே இருந்தேன். அந்த இருந்த காலங்களில் பள்ளிக்கூடம் ரொம்ப சிறப்பான முறையில் இருந்தது. ஏன்னா நம்முடைய மாணவர்களுக்கு இந்த பெரும்பாலும் ஒரு பெருமையான வாழ்க்கை அங்கே உண்டு. மற்ற இடங்களை விட தருவைக்குளம் மாணவர்கள் ஓரளவு ரொம்ப மேலானவர்கள்னு தான் சொல்லணும். அது அந்த மண்ணினுடைய பெருமை அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. பிறகு அதே மாதிரி அப்போ அந்த நேரம் எஸ்எஸ்எல்சி பரீட்சை எழுதணும்னா கால்டுவெல் பள்ளிக்கூடத்துக்கு தான் போகணும். இங்கேருந்து கால்டுவெல் பள்ளிக்கூடத்துக்கு போகணுன்னா நான் தான் மாணவர்களை அழைத்து கொண்டு போவேன். மேற்கொண்டு இன்னும் நன்றியுள்ள மாணவர்களாக பலர் என்னுடன் நடந்து கொள்கிறார்கள். அந்த நன்றியை நான் என்றுமே மறக்கப் போறதில்லை. மரிய சிங்கராயர் வாசக சாலையில் இடம்பெற்றிருந்த நூல்கள் இப்பள்ளியின் நூலகத்துடன் இணைக்கப்பட்டு இன்னும் அதிகமான வாசகர்களை கொண்டிருக்கிறது. இப்பள்ளியில் பணியாற்றிய முன்னாள் ஆசிரியர்கள், முன்னாள் மாணவர்கள், தற்போதைய தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்கள், மாணவர்கள் எல்லோரும் இப்பள்ளியின் மீது மாறாத அன்பும் மரியாதையும் கொண்டிருக்கின்றனர். அத்தகைய அன்பு உள்ளங்களின் ஒருங்கிணைப்பில்தான் வைரவிழா நிகழ்வுகளும் வைரவிழா மலரும் பூத்து குலுங்குகின்றது. கல்வியால் ஒரு தனி மனிதன் உயர்ந்தான் என்ற கதைகள் கேட்டிருப்போம். ஒரு கல்வி கூடத்தால் ஒரு வட்டாரமே வளர்ச்சி பெற்ற கதையை தருவைக்குளத்தில் பார்த்து மகிழ்ந்தோம். பயிற்று பல கல்வி தந்து இந்த பாறை உயர்த்திடுவோம்.